அம்மா இந்தாங்க கொடுங்க. நாங்க எதுக்குங்க? சும்மா இருங்கம்மா. நீங்க ஒரே ஒரு விளக்கேத்துனீங்கன்னா வீடு முழுக்க வெளிச்சம் வர்றது இல்லையா? அது மாதிரிதாம்மா. உங்க கையால 1 ரூபாய் வாங்கினாலும் அது பல ரூபாயா பெருகும். உங்க மகன் பண்ண போற தொழில் அது பெருகணும் இல்லையா? அதனாலதான் உங்க கையால கொடுக்க சொல்றேன். பிரசாத், அம்மாவட்டையும் ஒய்ஃப்டையும் காசு கொடுங்க. இந்தாங்கம்மா, நீங்க இத சாமி கிட்ட கொடுங்க. ஏய் சும்மாரா. உன் கூட சேர்ந்து தொழில் பண்ண போறது இவரு. வாழ்த்தி இவர்கிட்ட கொடுக்க வேண்டிய காசை இவன்கிட்ட கொடுக்க சொல்ற? என்னால முடியாது. ஆமா அண்ணதாண்டவா, நீ ஆசைப்பட்டன்றதுக்காக நான் கை நீட்டினேன். சாமி, நான் ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனா அவங்க ஒரு காரணம் சொன்னாங்க பாத்தீங்களா? அதுவும் சரியா தானே சாமி இருக்கு. பிரசாத்துடைய அம்மா வார்த்தை என்னைக்கும் தட்டக்கூடாது. பிரசாத்துடைய அம்மா எனக்கும் அம்மா மாதிரி இல்லையா? அவங்க வார்த்தை நான் எப்படி தட்ட முடியும்? அம்மா, நீங்க எங்கிட்டயே கொடுங்க, ஒன்னும் தப்பு இல்ல. குருஸ்தானம் எவ்வளவு உயர்வோ அதை விட உயர்வு அம்மா ஸ்தானம். நீங்க கொடுங்கம்மா, நான் வாங்கிக்கிறேன். நல்லா வரும். சரிங்க, அப்போ நான் அப்படியே கிளம்புறேன். இனிமே 2 பேரும் சேர்ந்து சர வேலையை ஆரம்பிச்சிடலாம். நீங்க 2 பேரும் சேர்ந்தா? இல்லைங்க, நான் இன்னைக்கு சாயந்தரமே சென்னைக்கு போறேன். இது பாருங்க, டிக்கெட் எல்லாம் கூட எடுத்தாச்சு. ஓ, கூடுவாஞ்சேரி பக்கத்துல பிராங்க்லின் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த ஏரியால நிலம் வாங்குறது சம்பந்தமா அவர் கூட ஒரு மீட்டிங் இருக்கு. அதுக்கு தான் நான் போறேன். அதனால நான் வர்ற வரைக்கும் பிரசாத் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். தம்பி கெட்டிக்கார புள்ள, அதெல்லாம் பாத்துக்குவாரு. என்ன பிரசாத்? பாத்துக்கலாம் சார். சரி பிரசாத், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். வரேங்க. வாங்க. நல்லது சார், ஒரு போட்டோ எடுத்துக்கோமே. மாமா ஒரு போட்டோ எடுங்க. வாங்க எல்லாரும் வந்து நில்லுங்க. எடுங்க மாமா. எடுங்க மாமா. ரொம்ப நன்றி சார். சரிங்க, நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. சரிங்க சார். கோபி, வாங்க மாமா. எங்கப்பா கிடைக்கா? ஆமா மாமா. வாப்பா வீட்டுக்கு கொண்டு போலாம். ரொம்ப லேட் ஆயிருச்சு, அப்படியே கிளம்புறேன் மாமா. சரி, என்ன இவ்வளவு லேட்டா போற? இல்ல, இன்னைக்கு அண்ணன் பிளாட்ஸ் எல்லாம் ப்ரோமோட் பண்றதுக்கா புதுசா ஆபீஸ் திறந்திருக்காரு. அந்த திறப்பு விழாக்கா எல்லாரும் கிளப்பி விட்டு அப்படியே வரதுக்கு லேட் ஆயிருச்சு. சரிப்பா, மலர் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு மாமா. சரிப்பா, அந்த ராசுவும் பழனிசாமியும் அதுக்கப்புறம் எந்த தொந்தரவு பண்ணலையே? அதுக்கப்புறம் அங்க சத்தத்தையே காணா, அப்படியே காணாம போயிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி மட்டும் நினைக்காதப்பா. சமயம் சரியில்லையேன்னு எங்க பதுங்கி இருப்பானுங்க, எப்போ வேணாலும் திரும்பி வருவானுங்க. அதனால அவனுங்க போலீஸ்ல சிக்கிற வரைக்கும் நீயும் மலரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. பாத்துக்கப்பா. யாரு கார்ல? நெல்லியண்ணே. வா அண்ணதாண்டவா. வணக்கண்ணே. இன்னும் இங்கதான் சுத்திட்டு இருக்கியா? வந்த வேலை முடியாம எப்படின்னு திரும்புறது? எவன் தலையோ தடவணும்னு சொன்னீங்க, இன்னுமா தடவி முடிக்கல? அண்ணே, நம்ம வேலை என்ன டக்குன்னு முடியற வேலையா? பொறுமையா இருந்து தானே முடிக்கணும். ஓரளவுக்கு ஒரு மாதிரி முடிஞ்சிருக்குண்ணே. கோபி, இவன் பேர் அண்ணதாண்டவா. வணக்கம். என்னுடைய பழைய கூட்டாளி. அண்ணே, சார் யாருன்னு சொல்லவே இல்லையே. இவரு என் மாப்பிள்ள. அதாவது என் மருமகள் உடைய அண்ணன். தைய கடை வச்சிருக்காருப்பா. ஓஹோ, அப்போ இவரை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. உன் புத்தி மாறாதேடா. சரி, அதோடு இன்னும் எத்தனை நாள் காரைக்குடியில இருப்ப? ஏண்ணே? ஒரு நாள் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுதான். இல்லண்ணே, வந்த வேலை முடிஞ்சது. அநேகமா நான் இன்னைக்கே டேரா தூக்கிடுவேன்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை வரும்போது நான் கட்டாயம் வரேனே. ஏக்க, இன்னொரு பணக்காரன் சிக்கனாதான் இந்த பக்கமே வருவேன். தொழில் அந்த மாதிரினே. சரிண்ணே, நீங்க பேசிட்டு இருந்தீங்க, நான் பாட்டு குறுக்க வந்துட்டேன். நீங்க பேசுங்கண்ணே, நான் அப்படியே கிளம்புறேன். என்னடா உடனே கிளம்புறேன்ற? உங்களை பார்த்தேன், ஊருக்கு போகும்போது சொல்லிட்டு போலான்னு இறங்கினேன். பார்த்துட்டும் பார்க்காம போற மாதிரி நம்ம பழகிருக்கோம். சரி அண்ணதாண்டவா, போயிட்டு வா. அப்புறம் நான் சொன்னதையும் கொஞ்சம் யோசித்து பாரு. என்னண்ணே சொன்னீங்க? அடப்பாவி, அதுக்குள்ள மறந்துட்டியா? திருந்துன்னு சொன்னேனடா. சரிண்ணே சரிண்ணே. டேய், நீ இழிக்கிறத பார்த்தா திருந்துற மாதிரியே தெரியலையே. உங்களுக்கு தெரியாதானே? நான் அப்படியே கிளம்புறேனே. சரி, வரேன் தம்பி. சரி அண்ணதாண்டவா. யார் மாமா அது? ரொம்ப கொலைன்னு கொலைகிறாரு. ஒரு காலத்துல நான் அடியால் வேலை பார்த்துட்டு இருந்தப்போ என்கிட்ட எடுபடியா இருந்தான்பா. இன்னைக்கு பாத்தியா
பல பலன்னு காரு, உதவிக்க ஆளு. ஆமா, என்ன தொழில் பண்றாரு? தொழிலா? அடுத்தவன் தலையை தடவுறது தான் இவன் தொழில. ஜெகச்சால பிராடு பையன். அணகொண்ட மாதிரி ஆளையா அப்படியே முழுங்கிடுவான். இவர் நம்ம ஊரா என்ன? நம்ம ஊருக்கு பக்கத்தூர் ஆளு தான். அதனாலதான் என் கூட சுத்திட்டு இருந்தான். அப்புறம் நான் இந்த தொழிலை விட்டு வெளியே வந்து அப்புறம் அவன் என்னை விட்டு கிளம்பி தென்காசியில போய் செட்டில் ஆயிட்டான். ஓஹோ, ஆனா இன்னும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை பழைய மாதிரியே கொடுத்துட்டு இருக்காரு போல இருக்கு. இல்ல கோபி, அந்த களவாணி பையன் மரியாதையை நம்ப கூடாதுப்பா. மரியாதை கொடுக்குற மாதிரி கொடுத்து பக்கத்திலே இருந்து ஈர துணியை போட்டு கழுத்தறுத்துருவானுங்க இவனுங்க. இவனுங்கெல்லாம் அந்த ஜாதி. என்கிட்ட இவனுங்க பருப்பெல்லாம் வேகாதுன்னு இவனுக்கு தெரியும். அதான் இவ்வளவு கொலைகிறான். 2-3 நாளா காரைக்குடி பக்கமே சுத்திட்டு இருந்தான். எவன் தலையை தடவுனானோ எவ்வளவு பணம் ஆட்ட போட்டானு தெரியல. சரி மாமா, அவர் கதை நம்மளுக்கு எதுக்கு? நான் கிளம்புற கடைக்கு. சரி வரேன், போயிட்டு வாப்பா. வாங்க சாமி. என்னன்னா பணத்தை பிரிச்சுக்க தானே கூப்பிட்ட? அத பத்தி பேசலாம் தான் சாமி கூப்பிட்டேன். எது பேசுறதா? பேசுறதுக்கு என்னப்பா இருக்கு? அதான் ஏற்கனவே பேசி முடிச்சாச்சே. உனக்கு 1 கோடி, எனக்கு 3 கோடி. பேசுறபடி பிரிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? சாமி, இப்பவே பணத்தை பிரிக்கிறதுல எனக்கு எந்த வித ஆட்சேபனையும் இல்ல. ஆனா பிரிச்ச பணத்தை எப்படி கொண்டு போவீங்க? பையில தான். ஆடா, அத நான் சொல்ல சாமி. போற வழியில செக் பண்ண மாட்டிக்க மாட்டீங்களா? சாதாரண சாமியார் நீங்க, உங்களுக்கு ஏது இவ்வளவு பணம்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? அண்ணா, இப்ப நாட்டுல சாமியார்கள்ட்ட தாண்டா காசு நிறைய இருக்கு. இருக்கு சாமி. ஆனா அவங்க சொந்த பேர்ல வச்சிருப்பாங்க, ஏதாவது ட்ரஸ்ட் பேர்ல வச்சிருப்பாங்க. அவங்க மாதிரி ஆளுகளை வழிமறிச்சு ஏதியா பணம்னு கேட்டா ட்ரஸ்டுக்கு நன்கொடையா வந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? தட்டுல 5-10 தர்ஷனம் விழுகிற சாமியார் நீங்க, உனக்கு அதை இவ்வளவு பணம்னு கேட்டா மாட்டிக்க மாட்டீங்க? ஐயோ, இதுல எப்படி ஒரு சிக்கல் இருக்கோ? என்னது கை கிட்டது வாய்க்கிட்டான் போய் போட்டுருக்கடா. அதுக்கு தான் நான் உங்களை இங்க வர சொன்னது. இங்க பாருங்க சாமி, உங்களையும் உங்க பணத்தையும் சேர்த்து சேஃபா இங்க இருந்து கடத்துறது என்னுடைய பொறுப்பு. என்ன சொல்றீங்க? எப்படிடா? எப்படி உன்னோட வந்தா மட்டும் எப்படி பணம் வச்சுன்னு கேட்க மாட்டாங்களா? கேப்பான். கேட்டா என்னோட பணம்னு சொல்லிட்டு என்னைய கை காமிச்சிருங்க. உனக்கு ஏது இவ்வளவு பணம்னு கேட்டா? ஆட என்ன சாமி நீங்க, நிலம் வித்தேன், பவர் பத்திரம் போட்டு கொடுத்தேன், அட்வான்ஸா கொடுத்த பணம்னு சொல்லிக்கிறேன். பிரசாத் பேர்ல நான் போட்டு கொடுத்தனே பவர் பத்திரம், அதையவே நான் ஆதாரமா காமிச்சிட்டு போறேன். சந்தேகம் வராதுல? எவனும் கேள்வி கேட்க முடியாது சாமி. இப்படி எல்லாம் யோசிக்கிறடா அண்ணன், பிரமாதம்டா. ஐயோ, நீ ஒருத்த இல்லன்னா நான் இந்த பணத்தை எப்படி எடுத்துட்டு போயிருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்க முடியலடா. ரொம்ப நன்றிடா அண்ணதாண்டவா. இதெல்லாம் சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் சொல்லுங்க. என்னது சென்னைக்கா? சாமி, சாயங்காலம் நான் கார்ல சென்னைக்கு போறேன். பணத்தை பத்திரமா எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க கானாடுகாத்தான் தாண்டி திருச்சி போற ஹைவேஸ்ல வெயிட் பண்ணுங்க. உங்களை நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்தே போவோம். சென்னைக்கு போனதும் உங்க பணத்தை உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிடறேன். அங்க இருந்து நீங்க எங்க போகணும்னு விரும்புறீங்களோ தாராளமா போலாம். அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். வெளிநாடு போகணும்னு விரும்புனீங்கன்னா டிக்கெட்டை போட்டு கொடுத்து ஹவாலா மூலமா உங்க பணத்தை வெளிநாடு கொண்டு போற எல்லா ஏற்பாடுகளையும் நான் பண்ணி தரேன் சாமி. என்ன சொல்றீங்க சாமி? இதுல சொல்றதுக்கு என்னடா இருக்கு அண்ணதாண்டவா? எல்லாத்தையும் நீங்க சொல்லிட்டியே. இனிமே நீ சொல்றதா எனக்கு வேதவாக்கு. சாயங்காலம் கானாடுகாத்தான் பைபாஸ்ல நான் வெயிட் பண்ணேன். ஏய், என் வாழ்க்கையே உன் கையில தான்டா இருக்கு. என்ன சாமி, கானாடுகாத்தான் நான் பைபாஸ் பாத்துக்கிறேன் சாமி. வெயிட் பண்றேன். வந்து I am going to Mauritius. மொரீஷியஸ் கடற்கரையில உல்லாசத்தா சுற்றுலாதா. அண்ணா வாங்கனாச்சி, வாங்க 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 வாங்க. உங்களுக்காக தான் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, எனக்கு நேரம் ஆச்சு, பணத்தை எடுத்து நான் கிளம்புறேன். அண்ணாச்சி, நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. இவ்வளவு பணத்தை எடுத்துக்கிட்டு நீங்க தனியா போனீங்கன்னா போற வழியில விஷயம் தெரிஞ்ச வேணாச்சும் உங்க மொட்டை தலையில டொங்குன்னு ஒரு போடு போட்டுட்டு பணத்தை கொண்டு போயிட்டானா? பணம் போனா போயிட்டு போதானாச்சி, உசுறு மேல சேர்ந்து போகும். அது சேஃபானு பாத்துக்குங்க. ஐயோ அண்ணா, என்ன இப்படி பயமுறுத்துற? பயமுறுத்தல அண்ணாச்சி, நாட்டுல என்ன நடக்குதோ அதைத்தான் நான் சொன்னேன். பேசாம நீங்க பாதுகாப்பா என் கூட வந்துட வேண்டியதானே? உங்கூடயா? யோ, நீ எங்க போற? நீ எப்ப போற? சாயங்காலம் கிளம்புறேன். அதுவும் திருவனந்தபுரம் போறேன். கார்ல தான் போறேன். உங்களுக்கு சம்மதம்னா நீங்களும் என் கூட வரலாம். நான் என் ஆளுகளோட பாதுகாப்போட தான் போறேன். உங்களுக்கும் நான் அந்த பாதுகாப்பை வழங்குறேன். பிரிக்க வேண்டிய பணத்தை பாதுகாப்பா திருவனந்தபுரமே பிரிச்சுக்குவோம். அப்புறம் நீங்க பாட்டுக்கு உங்க வழியில போங்க, நான் பாட்டுக்கு என் வழியில போறேன். திருவனந்தபுரமா? ஐயோ, நான் எதுக்கு அங்க வரணும்? நான் வந்து என்ன பண்ண போறேன்? நானு பிச்சு தீவுக்கு போனியா? அங்க இருந்து போக வேண்டியதான் நினைச்சு நானே ஏற்பாடு பண்றேன். நீங்க எங்க போகணுமோ அங்க போறதுக்கு என் செலவுல டிக்கெட் போட்டு தரேன்.
உங்க பணத்தை நீங்க விரும்புற வெளிநாட்டு பேங்க்ல நான் டெபாசிட் பண்ணி தரேன். ஜாலியா நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம போலாம். என்ன சொல்றீங்க? நீ சொல்றது நல்லாதான் இருக்கு. ஆனா இதெல்லாம் பண்ற அளவுக்கு உனக்கு அங்க செல்வாக்கு இருக்கா? என்னன்னாச்சு இப்படி கேட்டுப்பிட்டீங்க? நீ பாருங்க, கையில செல்வம் இருந்தா எந்த இடத்துல வேணாலும் செல்வாக்கு வரும். ஏமாத்தாம, நம்பிக்கை துரோகம் பண்ணாம, வாங்குற லஞ்சத்துக்கு சின்சியரா வேலை பார்க்கிற ஆளுங்க யாருன்னு எனக்கு தெரியும். அவ்வளவுதான். அப்படி எனக்கு பல ஆளுகள் தெரியானாச்சி. அப்ப நீ சொல்றத பார்த்தா உன் கூட வரலாங்கிற. வாங்க நாச்சி, நான் பாத்துக்கிறேன். சரி சரி, அப்ப சரி. அப்படின்னா நம்ம எப்ப கிளம்புறோம்? சாயங்காலம் 5 மணி வாக்குல கோயிலூர் தாண்டி ராமேஸ்வரம் போற பைபாஸ்ல நில்லுங்க. நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். என்ன ஓகே வானாச்சி? ஓகே ஓகேதான். இங்க வர நாங்க வந்து கரெக்டா நின்றுவேன். நீயும் கரெக்டா வந்துடுறேன்னா லேட் பண்ணிடாத. வந்துடுறாச்சி, நீங்க கிளம்புங்க. சரி, அப்ப நான் வர்றேன்னா வரேன். மட பசங்க, 4 கோடி ரூபா. வண்டி நிறுத்துறேன். வாங்க. என்ன இங்கே தேங்கி தேங்கி நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. இல்ல மாப்ள, லாட்ஜுக்கு போகாம இங்க வந்திருக்கீங்களே. லாட்ஜுக்கு எதுக்கு போகணும்? யாரும் இல்லாம தனியால இருக்கிறவன் தான் லாட்ஜுக்கு போகணும். துணைக்கு ஆள் இருக்கிறவன் எதுக்கு லாட்ஜுக்கு போகணும்? வாங்க வாங்க அத்தை, வாங்க. வாங்க உள்ள வாங்க மாமா. உட்காருங்க. இருங்க, தூசா இருக்கு, தொடச்சு விட்டுறேன். இங்க கொடுங்க, நான் துடைக்கிறேன். மகா மகா விடுமா விடுமா, பரவாயில்ல. உட்காருங்க மாமா. விடு மாப்ள, பரவாயில்ல. என்ன மாப்ள, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்க மாமா. பணத்தை வச்சுக்கிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கிறமேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு வழியா நல்ல தொழில் அமைஞ்சு போச்சு. ஆமா மாப்ள, நான் கூட முன்ன பின்ன தெரியாத தொழில், முன்ன பின்ன தெரியாத ஆளுங்களோட சேர்ந்து செய்யறாரு, இது சரியா வருமானு யோசிச்சேன். அதுக்குதான் மகா அமிச்சு உங்ககிட்ட பேச சொன்னேன். ஆனா அந்த மனுஷனை பார்த்த ஒருபாடு நம்பிக்கை வந்துருச்சு மாப்ள. அவ்வளவு அருமையா பேசினாரு. நல்லா வருவீங்க மாப்ள. ஆமா மாப்ள, மயில் அண்ணன் அண்ணி ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் நேர்ல பார்த்தப்பறம்தான் அவங்களுக்கு மூச்சே வந்தது. சைட்ல இருந்து கிளம்பும் போது அவங்களுக்கு அவ்வளவு ஆனந்தம். இங்க வரப்போறோம்னு அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அண்ணி கூட நம்மளோட வந்திருப்பாங்க. நம்ம லாட்ஜுக்கு போறோம்னு நினைச்சு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஆமா அத்தை, நானாவது அம்மாட்ட சொல்லியிருக்கணும். நானும் அதை யோசிக்கவே இல்லை. என்னமோ வழியில தோணுச்சு, இனிமேல் எதுக்கு லாட்ஜுக்கு போகணும்னு. முன்கூட்டியே யோசிச்சிருந்தா அம்மா சித்தப்பா எல்லாரும் இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. ஏங்க, எல்லாரும் இங்க வந்தாலும் இருக்கிறதுக்கு என்ன வீடு வீடாவா இருக்கு? எங்க பார்த்தாலும் தூசி ஒட்டடை. நான் போய் எல்லாத்தையுமே கிளீன் பண்றேங்க. ஆமா புஷ்பா, நீயும் போய் மகா ஹெல்ப் பண்ணு. கடகடன்னு வீட்டு வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் வாங்க. சுமதி அங்க தனியா இருப்பாள்ல. சரி, சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வாமா, வீட்டுக்கு போலாம். சரிப்பா, வா. மகா, மாமா, மகா இனிமேல் இங்கே இருக்கட்டுமே. என்ன மாமா, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவ இங்க இருக்க வேண்டியதான மாப்ள. மகா, உனக்கு இதுல எந்த ஆட்சேபனையும் இல்லையே? அம்மா, சொல்லு மகா. அப்பாவும் நீயும் கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு வீட்டை ஒதுங்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றியா? இந்த வீட்டுல விளக்கேத்தி சாமி கும்பிட்டு ரொம்ப நாளாச்சுமா. சரி மகா, இன்னையில இருந்து எல்லா நாளும் விளக்கேத்தி சாமி கும்பிடு. சரியா? வா, வேலையை பார்க்கலாம். ஏமாப்ல, அந்த அன்னதாண்ட வேணுமோ இன்னைக்கு சாயங்காலமே ஊருக்கு போறேன்னு சொன்னாரு. அடுத்தது பார்க்க வேண்டிய வேலை என்ன ஏதுன்னு சொல்லியிருக்காரா? சொல்லிட்டாரு மாமா. முதல்ல ஒரு ஆபீஸ் போடணுமா, போன் கனெக்ஷன், நெட் கனெக்ஷன்லாம் வாங்கணுமா, ஆபீஸ்க்குன்னு தனியா ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஆரம்பிக்கணுமா, ஆபீஸ்ல உட்காந்து நிர்வாகம் பண்றதுக்கு, வர்றவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு நம்ம கீதா சுமதி மாதிரி ஒரு நல்ல படிச்ச பொண்ணா வேலைக்கு சேர்க்கணும். அப்புறம் நம்ம லேண்ட சுத்தி கம்பி வேலி போடணும், ஒரு சர்வரை கூட்டிட்டு வந்து நிலத்தை அளந்து பிளாட் போடணும், பாதை விடணும், பிளாட் அப்ரூவ்டு வாங்கணும், அப்புறம் ப்ரொமோட் பண்ணணும். வரிசையா வேலை இருக்குல்ல மாமா. ஏமாப்ல,
நீங்க ஒத்தையால எல்லாத்தையும் சமாளிச்சிருவீங்களா? சமாளிச்சுதான் மாமா ஆகணும். மாமா இருக்காரு, அன்னதாண்டவம் அப்பப்ப வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. சொல்ற யோசனையில போன்ல கூட சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. பாத்துக்கலாம் மாமா. தேவைப்பட்டா நீங்க ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா மாமா? சந்தோஷமா செய்யற மாப்ள. என்ன பண்ண சொல்லுங்க, எல்லாம் பண்ணிடலாம். தேவைப்படும் போது சொல்றேன் மாமா. மாப்ள, இனிமே அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கும்ல? அது என்னமோ உண்மைதான் மாமா. முதல்ல ஒரு 2 வீலர் வாங்கணும். அப்பதான் போக வரதுக்கு சௌரியமா இருக்கும். மாப்ள, வாங்குறதே வாங்குறீங்க, ஒரு சின்ன காரை வாங்கிடுங்க. தூசி வெயில் இல்லாம போயிட்டு வரலாம்ல. அதோட தேவைப்பட்ட மகாவை கூட்டு போலாம்ல. பாக்கலாம் மாமா. மாப்ள, அலையிறேன் தெரியறேன்னு சொல்லி உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. உடம்ப பத்தி இனிமேல் எனக்கு எந்த கவலையுமே இல்ல. மகா வந்துட்டால, அவ என்ன எப்படியும் பாத்துக்க போறா. என்ன மாமா, இப்பதான் வரீங்களா? இப்ப வராம நான் என்ன உங்களை மாதிரி கார்லயா வந்தேன்? லொங்கு லொங்குன்னு நடந்து பஸ்ஸை பிடிச்சி வர்றேன். நீ இவங்களை பார்த்த உடனே என்னை கழட்டி விட்டு வந்துட்டீல மாப்ள? இல்ல மாமா, மகா அத்தை 2 பேருமே பொம்பளைங்க. பஸ்ல வரதுக்கு கஷ்டப்படுவாங்க. அதான். ஆமா 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 ஆமா, பொம்பளைகளுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஏன் மாப்ள, இந்த ஆளையாலையும் கூட அனுப்பிச்சு வச்சிருக்கலாம்ல? ரோட்ல தனியா நடந்து வரும்போது பேசிட்டாவது வந்திருப்பேன்ல. மாப்ள, இனிமே இங்க இருந்தா சரி வராது. நான் உள்ள போய் மகாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றேன். ஏன் மாமா, வந்ததும் வராதமா எதுக்கு போய் அவர்கிட்ட வம்பிழுக்கிறீங்க? வருத்தப்பட்டு போறாரு பாத்தீங்களா? இப்ப என்ன, நீ உள்ள போய் சமாதானம் பண்ண போறியா? மகாவுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். மகாவுக்கு ஹெல்ப்பா? இது சரியில்லையே. இதுக்கு ஒரு வேலை பண்ணி வச்சுட்டு தான் கிளம்பணும். அண்ணே. வா மயிலு, உட்கார் உட்கார். பத்தியா கீதா, காரைக்குடி மீனாட்சி மதுரை மீனாட்சி மாதிரி எவ்வளவு பளபளப்பா பிரகாசமா இருக்கான்னு. ஏமா, மகன் கையில சக்தி வேலை கொடுத்துட்டியா? அவனுக்கு சந்தோஷமா நல்ல மரியாதையா நடத்தினானா? அவன் நம்ம மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கான்னு உங்களுக்கு என்னங்க தெரியும்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அவன் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கணும். ஆமாமா, பார்த்தேனே அவன் கொடுத்த மரியாதைய. எங்க கிரகப்பிரவேசத்துல பார்த்தேன், ஆஸ்பத்திரியில பார்த்தேன். என்ன மரியாதை நம்ம மேல வச்சிருக்கான் அவன்? அண்ணே, விடுங்கண்ணே, எதுக்கு அதையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு? பேசுறதுக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குண்ணே. இன்னைக்கு பாருங்க, அவன் நிலத்துக்கு கொடுக்க வேண்டிய 4 கோடி ரூபாய மகாவையும் அண்ணியும் ஒன்னா நிக்க வச்சு இவங்க கையால கொடுத்தானே. பெத்தவ மேலையும் கட்டினவ மேலையும் எவ்வளவு அன்பா இருக்கான் பாத்தீங்களா? நிஜமாவாமா? பின்ன பிரசாத் பணத்தை குடுக்கறதுக்கு எடுத்தப்போ மகாலட்சுமி மாதிரி 2 பொம்பளைங்க இருக்கிறப்ப அவங்க கையினாலதான் காசு வாங்க வேண்டிய ஆள் சொல்லிட்டார்ல. அப்படி சொல்லு. நீ ரொம்ப நல்லவ மீனாட்சி. வெள்ளையா இருக்கிறதெல்லாம் பாலுன்னு நினைக்கிறேன். இத போய் ஒரு மரியாதை நினைச்சிட்டு பத்தியா பரவாயில்ல. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு என்ன மாதிரி கஷ்டப்படுறத விட எதுவுமே தெரியாம சந்தோஷமா இருக்கிறது ஒரு விதத்துல நல்லது. ஹலோ. சொல்லு புஷ்பா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் புஷ்பா. ஆமா, மகா பக்கத்துல இருக்காளா? அப்ப சரி, நான் அப்புறமா பேசிக்கிறேன், வச்சுறேன். என்னங்க, பிரசாத் பூர்வீக வீட்டுக்கு போயிட்டானா? மகாவையும் கூட இருக்க சொல்லிட்டானாங்க. என்னங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க? சந்தோஷம். என்னங்க இது சாதாரணமா சந்தோஷம் சொல்றீங்க? எழுந்து நின்னு கூத்தாட சொல்றியா? என்ன பண்ணுங்கற? வா மயிலு, நான் நாகஸ்வரத்தோட ஒரு தில்லான வாசிப்போம் முன்னால. ஏங்க நீங்க ஏங்க அப்படி பேசிட்டு இருக்கீங்க? பின்ன என்ன மீனாட்சி, நான் கேட்க வேண்டிய கேள்வி நீ கேட்டுட்டு இருக்க. ஏன் மீனாட்சி, ஒருத்தன் பொண்டாட்டியோட சேர்ந்து வாழறது உங்களுக்கு அவ்வளவு பெரிய சாதனையா போயிருச்சா? எதுக்கு அவளை தள்ளி வச்சான்? இப்ப எதுக்கு சேர்த்துக்கிட்டான்? எதுக்காவது ஒரு வலுவான காரணம் இருக்கா? அவன் நினைச்சா தள்ளுவான், நினைச்சா சேர்த்துப்பான். அதனால விளையாட்டு பொம்மையா அந்த பொண்ணு இவன் கையில வச்சு விளையாடுறதுக்கு? பொண்டாட்டி எப்படி நடத்தணும்னு தெரியாதவனுக்கு எதுக்கு பொண்டாட்டி? அண்ணே, என்னன்னு நீங்க? அட நீ இருந்தா சும்மா அண்ணன் அண்ணன் அவனுக்கு சப்ப கட்டு கட்டாதடா. இதே வேற வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இப்படி தள்ளி வச்சிருந்தானா அவங்க சும்மா விட்டுருப்பாங்களா? அவங்க ஏதோ என் தங்கச்சி உறவு விட்டு போயிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் பொறுத்து போயிட்டு இருக்கான். இங்க பாருங்க, அவன் பண்ணின தப்பெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல, அதை நியாயப்படுத்தவும் நினைக்கல. ஆனா அவங்கிட்ட மாற்றம் கொஞ்சம் வந்தது உண்மைங்க. அது ராகினி விஷயத்திலயும் மகா விஷயத்திலயும் தெரிஞ்சுக்கிட்டேங்க. எனக்கு அந்த நம்பிக்கை வரல. போடுற ஆட்டத்தெல்லாம் போட்டுட்டு கடைசியா கையில இருக்க காசை வச்சு எல்லாத்தையும் சரி கட்டலாம்னு நினைக்கிறான் அவன். காசு கையில இருக்கிற வரைக்கும் அவன் அப்படிதான் இருப்பான். இந்த காசு மேல அவனுக்கு எப்ப பிடிமானம் போய் மனுஷங்க மேல பிடிமானம் வருதோ, என்னைக்கு அப்பா அம்மா கூட பிறந்த தம்பி தங்கச்சிலாம் அவனுக்கு முக்கியமா தெரியுதோ, அன்னைக்கு நான் அவனை நம்புறேன். அதுவரை நான் அவனை நம்ப மாட்டேன். வற்புறுத்தாதீங்க. என்னங்க